ஓடாத வண்டி ஒர்க்ஷாப்புக்கு போயிடும், உழைக்காத உடம்பு ஆஸ்பத்திரிக்கு போயிடும். தங்கத்திலே தேரா இருந்தாலும் ஓடுனா தான், ஓடலைன்னா ஓரமா நிப்பாட்டிடுவாங்க. ஆடி கார்டு வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது, உழைச்சு முன்னேறணும். எல்லாம் சரியா இருந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. எல்லாத்தையும் சரியா ஆக்கிக்கிறான் பாருங்க, அவன் தான் மனுஷன். கஷ்டப்பட்டு உழைப்பாரு வீட்டுக்காரர், அவர் கையில பட்டன் செல்லு இருக்கும், வீட்டுக்காரமா கையில டச் போட்டிருக்கும். உழைக்கிறவனுக்கு கேட்டா ஒண்ணுமே தெரியாதுன்றது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. காசு சம்பாதிக்கிறவருக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருக்க அம்மா எல்லாமே தெரியும். நிறைய பேர் அப்படித்தான், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாமையா 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்காரு, ஒண்ணும் தெரியாமையா கார் வாங்கியிருக்காரு. எல்லாம் தெரியுமா? ராஜா இருந்தாதான் ராணிக்கே மதிப்பு. ஒருத்தன் வாழ்க்கையவே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனான். ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்காந்து நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டே இருந்தான். ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டில இருந்து அட்டை புட்டிகளை பிறக்கிட்டு போனார். ரெண்டாவது ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டில இருந்து பாட்டில்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு போனார். மூணாவதா ஒருத்தர் இருந்தார், குப்பை தொட்டில இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம், உடைந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சுட்டு போனார். ஒரு நாய் அந்த பக்கமா வந்தது, அங்க இருக்கக்கூடிய எச்சில் இலையில இருந்து உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது, அங்க இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தது. இப்ப இவன் யோசிச்சான், ஒரு குப்பை தொட்டியாலேயே இத்தனை பேரை வாழ வைக்க முடிகிறது என்றால் நாம் ஏன் வாழ முடியாதுன்னு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலேயே தூக்கி எறிந்துவிட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நடக்க தொடங்கினான். ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது, ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதாக இருக்கிறது. கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருப்போம், கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையாக மாறிக்கொள்வோம். வாழ்க்கை இனிமே